வெளி மாநிலத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை பிடிச்சிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாலுமே அது மட்டும் பத்தாது. நீங்கள் அதுக்கு எடுக்கிற சிவியர் ஆக்ஷனும் வந்து ஜனங்களுக்கு வைரல் ஆகணும். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட் தான் வந்து மற்றவங்களுக்கான பயத்தையும் ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டா மூலமாக வின் பண்ணீங்கன்னு சொல்கிறவங்களுக்கும், இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் தான் வந்து இந்த ஆட்சிக்கான ஒரு பிடிமானமாகவே இருக்குன்னு சொல்கிற இடத்துல அதே இன்ஸ்டாவையே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த மாதிரி அபியூசஸ்க்கு, இந்த மாதிரி டெவில்ஸ்க்கு என்ன மாதிரி பனிஷ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஆக்ஷன் வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கு எடுக்குது அப்படிங்கிறத ஜனங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே சிவியராக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வார்த்தையில் சொன்னால் மட்டும் பத்தாது. அதை வந்து நீங்கள் லீகலாகவும் நீங்கள் கொண்டு வரும்போது அது ஜனங்களுக்கு அது நீங்கள் உங்களை பவராக சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டா மூலமாக உங்கள் ஆட்சியை பவராக சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டா மூலமாகவோ சோஷியல் மீடியா மூலமாகவோ நீங்கள் வந்து ஆப்வியஸாக நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது பத்திரிகைகளை பெருசாக வரப்போகிறதில்ல. ஸோ இன்ஸ்டாவோ சோஷியல் மீடியாவோ வந்து உங்கள் ஆட்சிக்கான பவர்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வெப்பன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அந்த வெப்பனையும் பவரையும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் எடுக்கிற ஆக்ஷனோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனோ தான் ஜனங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் தப்பு நடந்தால் தண்டனை நிச்சயம், அந்த தண்டனையும் சிவியராக இருக்கும் அப்படின்னு தப்பு செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும், ஏன் அந்த தப்பை பற்றி யோசிக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் இன்ஸ்டாவில் வைரல் ஆக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷனை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியனும் கூட. ஸோ எப்பயும் போல் அரெஸ்ட் பண்ணாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இல்லை அது ப்ரூஃப் பண்ணப்படலை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய சைல்டு அபியூஸ் விஷயங்கள் படங்கள்லாம் வர்ற பட்சத்தில் எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுனா அது ப்ரூஃப் பண்ணுற இடத்துல அவங்க நிதானத்தில் இல்லை, தெளிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணம் வந்து அந்த அப்யூசர் மேலே ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு, அதை வந்து ஒரு சாக்கை எடுத்துக்கிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதோ அந்த விக்டிம்க்கு கிடைக்கிற நியாயமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கான ஒரு முக்கியமான மூலதனமான காரணம் குடிபோதையில் செஞ்சதாக இருக்கலாம், ஆம்பளை வெறியில் செஞ்சதாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறித்தனத்தில் அடிக்ஷன்லேயே செஞ்சதாக இருக்கலாம். இதெல்லாம் தான் அதுக்கான ஒரு அடிப்படையாக மூல காரணமாக இருக்கணும் போது அது அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்னதான் இவங்க மூடிட்டாலுமே அது அங்கங்கே நடக்கிற இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் வந்து ஃபுல்லாலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மெதுவாக இவங்க ஆக்ஷன் எடுத்தாலுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது இன்னும் சரி பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி தவறுகளும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றதும் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதுக்காக அதை நார்மலைஸும் பண்ணக்கூடாது. அதுக்கான சிவியர் ஆக்ஷன் அதை நடக்காமல் தடுக்கிறதுன்றது அதுக்கு தான் நீங்கள் சிங்கப்பெண்லாம் போட்டிருக்கீங்க, கரெக்ட் தான். இருந்தாலும் அது இமீடியட்டாக எல்லா இடத்துலையுமே டக்குன்னு வந்து அந்த ஃப்ளோர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றது உண்மையாக இருந்தாலுமே நடக்கிற தப்புகளை நிஜமாவே இது வந்து கண்டிப்பாக டிவிகே தலைவர்னு சொல்லக்கூடிய